பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் பரம கொண்டாட்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் தந்துட்டாங்க சென்சார் போர்டில். இப்போ வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு மத்தியானம் வாங்க, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இப்போ வந்து கொதுன்னு கொதிப்பாக வருது, இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்த அந்த காலங்கள் போய் இப்போ அவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் வந்து அவருடைய படம் அப்படிங்கிறதுனால சென்சார் போர்டில் கரெக்டாக பார்த்து சர்டிஃபிகேட்டும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற அந்த டேட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்களா அப்படிங்கிறது இன்னும் அப்படி இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வர்ற ஜூலை 24, அதாவது வர்ற ஜூலை 24 அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஒருத்தர் வந்தார், அதான் புதுசாக சர்ப் சட்டக்காரன் ஒருத்தர், அவர் பேரை கண்டுபிடிச்சிட்டார். அவர் பேர் லிங்கேஷ். அவர் தான் சொன்னார், குஜினி மஸ்து பண்ணுறதை பற்றி சொன்னார். இந்த படம் வந்து போட்டிக்கு இன்னொரு படத்தை கூப்பிட்றோன்னு. ஏற்கனவே இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அப்போ வருது இப்போ வருது அப்போ வருது இப்போ வருதுன்னு சொல்லி நாள் கடந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா ஜனவரி 9 வர வேண்டிய படம் 2026. அதுவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எலெக்ஷனும் இப்போ அவங்க வின் பண்ணிட்டாங்க, அவர் சிஎம் ஆகிட்டார். இப்போ இந்த படத்தை சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு போட்டிக்கு வந்து வரக்கூடிய படம் என்னென்னு அவர் சொன்னபடி பார்த்தா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறது அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஜெயிலர் 2 வந்து அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இவர் அதுக்கு மேலே ரொம்ப வச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன், நாங்கள் அது வரைக்கும் போட்டிக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருந்தாருன்னா அப்புறம் அது ரொம்ப பழைய படமாயிடும். அதுதான் உண்மை. இப்போவே என்னென்னா, ஜனநாயகன் படம் வந்து வருது அப்படின்னு சொல்ல முடியாது, ஜனநாயகன் ரீரிலீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த படம் வந்து திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது அந்த படம் ரீரிலீஸ். ஏன்னா அந்த படத்தில் உள்ள முக்கியமான சில காட்சிகள்லாம் கட் பண்ணி நிறைய சோஷியல் மீடியாவில் அப்படியே வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது நடந்திருக்கக்கூடாது. அண்ட் இந்த படத்துடைய லாஸ்க்காக இந்த மாதிரி ஒரு படம் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் படத்துக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவருடைய அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தார். தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தாரு. நீங்கள் தான் டெல்லி போயிட்டு அடிக்கடி வந்து விஷயத்தெல்லாம் கேட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பொறுப்பை கொடுத்தாரு. அதுவும் நடந்தது. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் என்ன, இது வரைக்கும் வந்து எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் மக்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான கொண்டாட்டம். குறிப்பாக வந்து ஜென்சி கிட்ஸுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய தீவிர ரசிகர்கள் எல்லாருக்கும் இது ஒரு மாபெரும் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. நிறைய பேர் வந்து ஜென்யூனாக இந்த படத்தை வந்து நாங்கள் அப்போல்லாம் பார்க்கல, இந்த திருட்டுத்தனமாக அந்த படம் பார்க்கல, தியேட்டரில் தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது தான், இந்த படம் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் பில்டப்லாம் இருக்கும், அது கடைசி படம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதனால் நிறைய தாய்மார்கள் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் ஒரு படம் நடிக்க முடியாது, சிஎம் ஆகிட்டார். அதனால் இந்த படம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது என்ன நடக்குதுங்கிறத ஜூலை 24 தெரியும். நார்மலாக ஒரு படம் வந்து சார் தெரியும்ல, இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்க ரிலீஸ்னால் அப்படி தான் சார் 3 வாரம் 4 வாரம் தேட்டர்லேயே வச்சுருப்பாங்க, மற்ற படத்துலாம் இடம் தர மாட்டாங்க, வச்சு ஓட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போது சொல்லவே வேண்டாம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடைய படம் அது. இப்போது அவர் அதாவது படத்துடைய ஹீரோவே வந்து இப்போது சிஎம்மாக இருக்கார். ஸோ அதனால் இப்போ இந்த படத்தை எவ்வளோ நாள் ஓட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து 100 நாள் ஓடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான். ஒரு சில படங்கள் வந்து பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதில் தாய் கிழவி ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் அப்படிங்கிற படம். இந்த படம்லாம் வந்து 100 டேஸ் ஃபிலிம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து 1-2 படங்கள் நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதெல்லாமே வந்து 100 டேஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஓடிடுது. ஏன்னா அந்த பழைய கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த மெயின்டைன் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இதெல்லாம் 100 டேஸ் ஓடலைன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம்லாம் வந்து ஓடிடிக்கு வந்துடுது. அவ்வளோதான் சார் இப்போல்லாம் தேட்டரில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிளாஸ்டெல்லாம் சூப்பர் படம், ஆனால் இருந்தாலும் வந்து அது ஓடிடிக்கு வந்துடுது. அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். இப்படி இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அ பிஸ்னஸ். ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியும் இல்லாமல் தேட்டரும் இல்லாமல் ஆல்ரெடி திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆனதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் இருந்து தான், அது வந்து ஒரு 3 மணி நேரம் உள்ள லென்த்தியான ஒரு பிரிண்ட். அந்த பிரிண்ட்டை இவங்க வந்து திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணதில் மக்கள்லாம் நிறையா பார்த்துட்டாங்க. இப்போ சென்சார் வரும்போது வந்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது இவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க, இந்த சீன் பாரு இல்லை, இங்கே பாரு மியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறையா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது இந்த படத்தை ஒட்டி என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். ஆனால் இது மாதிரி டெய்லி ஒரு நகைச்சுவையான விஷயம்,
இது எப்படி நான் ஏன் நகைச்சுவைன்னு சொன்னேன்னா, ரிலீஸான படத்துக்கு திருப்பி இப்போ தான் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போ மறுபடியும் வந்து அது ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஓகே, அது ரீரிலீஸ்ன்னு தான் சொல்லணும். இப்போது அடுத்த நகைச்சுவையான விஷயம் அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்ரீவைகுந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவைகுந்தம் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரேஷன் கடையை ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சுருக்காரு. இந்த ஆய்வு செய்கிறத வந்து டெய்லி ஒரு அமைச்சர் கையில் எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணுறாங்க. ரேஷன் கடையை ஆய்வு செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி எப்படி இருக்குது, பருப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, புழு வராமல் இருக்குதா, பூச்சி இல்லாமல் இருக்குதா, தரமான பொருட்கள் தராங்களா, இப்படிங்கிறத பற்றியெல்லாம் இது பண்ணலாம். இடக்கல்ல சரி பார்க்கலாம். இதெல்லாம் ரேஷன் கடையில் பார்க்க வேண்டியது, கரெக்டாக மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த லோடு எடுத்து வருவாங்கள்ல லாரி, அந்த லாரியை பார்த்து, இன்னும் இது டயர் சரியில்லை, இந்த மாதிரி டயர் இருந்தால் எப்படி நீங்கள் ஓட்டிய, இன்னும் இது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டிருக்காரு. ஏங்க டயராங்க முக்கியம், என்ன விளையாடுறீங்க நீங்கள், அது அப்படி தான் இருக்குது, உனக்கு யார் கொடுத்தா, இதெல்லாம் கேட்டிருக்காரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அதாவது அதுவும் அவர் மேலே தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதா மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்ஹேண்டில்னால் என்னென்னா, ஒரு அமைச்சரவை வரும்பொழுது அந்த அமைச்சரவையில் யாருக்கு என்ன துறை கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லாமே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் போயிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு துறையில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ கீர்த்தனா வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தாங்க. தொழில்துறை அமைச்சராக நேராக போய் அரசு பள்ளியில் ஆய்வு. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய இது ரேஷன் கடையை போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, டயர் சரியில்லைங்கிறார். இந்த போக்குவரத்து துறையில் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் நம்ம விஜய் சார் படத்தில் கூட அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஒன்று வருவார். அவர் பண்ண வேண்டிய ஆய்வை இவர் போயிட்டு டயர் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கார். மாறி மாறி பண்ணுறாங்க. ஒரே காமெடியாக இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து பார்க்குறப்போ என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான், வழக்கம் போல தான். சும்மா ஏதோ இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலு, இதை பற்றி 4 பேர் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தொடர்ந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தாங்க, அதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதிமுக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுக வந்து ஒரு மாபெரும் கட்சியாக இருந்தது. ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதிமுகலேருந்து நிறைய அமைச்சர்கள் வந்து தாவேகா தாவறதுக்கான முயற்சியில் எல்லாருமே ஈடுபடுறாங்க. அது ஒரு தடவை வந்து இந்த எஸ்பி வேலுமணி அவருடைய அந்த ஒரு முன்னிலையில் நிறைய பேர் வர்றதா ஒரு தடவை அறிவித்தாங்க. அப்புறம் அது ஒரு சண்டை இருந்தது. இல்லை நாங்கள் என் கட்சியை விட்டு போக மாட்டோம்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து இல்லை அவங்க காசு கொடுத்து கூப்பிட்றாங்கன்னாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்தது. அதில் அதிமுகவில் வந்து மதிப்பிற்குரிய எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை சந்தித்து ஒரு புக்கே கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டாங்க. நான் எந்த காலத்திலும் இந்த கட்சியை விட்டு போகவே மாட்டேன், உங்களோடு துணை நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் அப்படியே யோசித்தேன், நான் சொல்லலாம் தப்பு இல்லை, ஆனால் உங்களை தவிர மற்றவங்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நேரத்தில் போய் நான் உங்களோட கூடவே இருப்பேன் அப்படின்னா, அதுக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சி ஒன்று இருக்கணும்ல. எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது இப்போது. ஏன்னா ஒவ்வொருத்தராக போகிறாங்க. கடைசியாக மிஞ்சினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. எல்லாரும் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்கன்னா வரிசையாக என்ன ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து ஒரு சில கேஸ் இருக்குது. அந்த கேஸை வந்து மறைக்கிறதுக்காக, அதை பெருசாக தூண்டக்கூடாது, அதை மறுபடியும் வந்து தோண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே நேராக இந்த பக்கம் போய் தாவேக்கையில் போய் நெஞ்சு வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து மாறிடுறாங்க. இப்போ அந்த நிலைமையில் இருக்கிறதுனால ஓவராலாக இந்த கட்சி தாவல்கள்லாம் இருக்கிறப்போ லீமா ரோஸ் மட்டும் நான் அதிமுகவில் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னது ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இன்றைக்கி நடந்த சில விஷயங்கள் எல்லாமே இதுக்கு சான்றிதழ் கொடுத்தது இவங்க லீமா ரோஸ் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயரை போய் செக் பண்ண அமைச்சர் இதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு வந்தது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு எந்த அமைச்சர் எதை போய் ஆய்வு செய்ய போகிறாங்களோ அப்படி ஆய்வு செய்யும்போது அது எப்படிப்பட்ட ரீலாக வரப்போகுதோ, இது எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி அது டெய்லி நடக்குதுன்னாங்க தெரில. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் விடாமல் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம், அட்லீஸ்ட் இது ஒன்று கொஞ்சம் வைரலாக போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த டயர் பார்த்த அமைச்சரை வைரலாக போச்சுன்னா உடனே ஒரு 2 நாள் விட்டுறாங்க. போகுது நல்லா போகுது ரீல்ஸு, நல்ல வியூஸ் போகுது, வெயிட் பண்ணு அடுத்தது இறங்கி அடிப்போம் அப்படின்னு அடுத்த ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க. உண்மையிலே வந்து இவர் நம்ம உதயநிதி அவர்கள் வந்து ஒரு தடவை மேடையில் இப்போ சொன்னார் சமீபத்தில், இது நடக்கிறது வந்து ஒரு ரீல்ஸ் ஆச்சு தான் அப்படின்னாரு. அவர் சொன்னது இப்போ உண்மைன்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்பவுமே ரீல்ஸ் மட்டும்தான் போயிட்டே இருக்குது. நடுவில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. மகப்பேறு மருத்துவமனையிலேருந்து ஒரு அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே ரொம்ப காசெல்லாம் வாங்குறாங்க, சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, சுகாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே நேரில் போய் ஆய்வு செய்திருக்கிறார்.
அது வந்து போய் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. நிறைய குழந்தைங்கள்லாம் தூக்கி பேர்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மக்களுக்கு வந்து பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிடும். பார்த்தியா நம்ம சிஎம்ஏ நேரில் வந்து பார்த்தார் அப்படின்னு. ஆனால் அந்த மகப்பேறு மருத்துவமனையில் என்ன நடந்தது, ஏன் அந்த அம்மா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி எந்த நியூஸும் பெருசாக வரல. அதுக்கு பதிலாக இவன் நேராக போய் விசிட் பண்ணது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. ஓகே, நல்ல விஷயந்தான். முதல்வர் அவர்களே நேரில் போய் விசிட் பண்ணுறதும் மக்களை சந்திக்கிறதும் நல்ல விஷயந்தான். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன தவறு நடந்ததையும் தெரிஞ்சுக்கிட்டா அதை மறுபடியும் வராமல் பாதுகாக்கணும் இல்லையா? பட் அதை பற்றி அவர் வந்து நோட்ஸ்லாம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். கையில் ஒரு டைரியோடு போயிருந்தார். எழுதி தானே கையில் வச்சு எழுதுறார். சில விஷயம்லாம் வந்து பார்க்குறப்பல்ல வித்தியாசமாக இருக்குது. அதாவது என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் போவாங்க, பக்கத்துலேயே வந்து நோட்ஸ் எடுக்கிறதுன்னு ஒருத்தர் வருவார், கம்ப்ளீட்டாக சார் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், நோட் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும். இவரே கையில் டைரி வச்சுருக்காரு. ஏதோ டைரி வச்சு அதை எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். இன்று நான் சந்தித்தது அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து எழுதி வைப்பார்னு நினைக்கிறேன். செல்ஃப் நோட்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் உங்கள் டீமில் சொல்லணும். டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க, மக்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறார் மக்களை. டெய்லி ஜாலியாக ஏதாவது ஒரு இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலி. அதுக்கு வந்து இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அமைச்சர்கள்லாம் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஒன்று சொல்கிறத வச்சு ஜாலியாக ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. அதுதான் நடக்குது. ஸோ இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போமே. தொடர்ந்து பேசுவோம்.